ஒரு அம்மா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அந்த பையனை மன்னிக்காம மட்டும் இருக்கவே கூடாது என்னைக்குமே. ஒரு பையன் 2 பீரியட் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான். அவன் கிளாஸ் ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம் அவனுக்கு கேம் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட். ஸோ கேம் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு திட்டுறாங்க. அவன் வந்து அப்பாலஜைஸ் பண்றான் அவங்க அம்மாட்ட. அம்மா அது தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாலஜைஸ் பண்றான். அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் முடியாது, உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. ஸோ அவன் எங்க போறதுன்னு தெரியாம அவனோட கிளாஸ்மேட் வீட்டுக்கே ஒரு நாள் போய் தங்குறான். கிளாஸ்மேட்டோட அம்மா வந்து அவனை வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவனை வந்து உங்க அம்மாட்ட வந்து நீ ப்ராப்பரா அப்பாலஜைஸ் பண்ணி கண்டிப்பா விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து அடுத்த நாளைக்கு அவன் வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா அவனை பாக்குறாங்க, மறுபடியும் அவனை வெளியில தள்ளி விடுறாங்க. அவன் அப்படி போயிட்டான், திருப்பி வரவே இல்லை. செவரல் டேஸ் கழிச்சு அவனை நோட் பண்றாங்க. அப்பதான் அவங்க அம்மாக்கே தெரியுது இந்த பையன் வந்து வீட்டுக்குள்ள இல்லை அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றாங்க. உடனே அவங்க அப்பா வந்து போலீஸுக்கு கால் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் வந்து ஒரு பில்டிங்குள்ள போயிருக்கான், திருப்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பையனோட அப்பா வேகமா ஓடி அந்த பையனை போய் எங்க இருக்கான், அந்த பில்டிங்குள்ளேயா இருக்கான்னு சொல்லி பார்க்க போறாரு. ரூஃப் டாப்ல இருந்து அவங்க அப்பா வந்து பாக்குறாரு, அந்த பையன் அந்த ரூஃப் டாப்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ கைஸ், பேரண்ட்ஸ் என்னைக்குமே ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வே கிடையாது. சில பசங்க அப்பா இல்லாம வளரலாம், சில பசங்க அம்மா இல்லாம வளரலாம். இத்தனை நாளைக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்பா இல்லாம வந்து பையன் வளர்ந்துருவான், ஆனா அம்மா இல்லாம வளர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதையும் வந்து ஒருத்தவங்க வந்து உண்மை இல்லை பொய்ன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல.